இன்று மே முதல் நாள் உலகமே இந்த நாளை தொழிலாளர்களுக்கான நாளாக கொண்டாடி வருகிறோம். ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் நமது கட்சியின் சார்பில் இந்த நாளில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது உண்டு. இந்த முறை கேரளாவுக்கு வர வேண்டும், வண்டி பெரியாருக்கு வர வேண்டும் என்று இளஞ்சேக்வாரா உள்ளிட்ட கேரள மாநிலத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் அண்மையிலே நான் திருவனந்தபுரம் வந்திருந்த போது என்னிடத்தில் வலியுறுத்தினார்கள். எனக்கு ஒப்புதல் அளிப்பதிலே தயக்கம் இருந்தது. ஏனென்றால் 30ஆம் தேதி இரவு நான் காஞ்சிபுரத்திலே பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டும். அந்த கூட்டம் நள்ளிரவில் தான் முடியும். அதன் பிறகு நான் சென்னைக்கு சென்று விடியற் காலையில் விமானம் பிடித்து எப்படி கேரளாவுக்கு வண்டி பெரியாருக்கு வந்து சேருவது என்கிற ஒரு தயக்கம் இருந்தது. அதனால் நான் சற்று தயங்கினேன். ஆனால் சேக்குவேரா அவர்கள் வந்தே தீர வேண்டும், ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்து வருகின்றன. அந்த பகுதியிலே இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் பல உள்ளன. ஏற்கனவே பல கட்சிகள் அந்த பிரச்சனைகளை பேசுகின்றன என்றாலும் கூட நமது கட்சியின் சார்பிலும் அந்த கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் வந்தாக வேண்டும் என்று என்னிடத்திலே வலியுறுத்தி சொன்னதன் அடிப்படையில் நான் அதற்கு இசைவளித்தேன். ஆனால் நான் நினைத்ததை போல்தான் நடந்தது. காஞ்சிபுரத்திலே நிகழ்ச்சியை முடிப்பதற்கே 11:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது, காஞ்சிபுரத்தை தாண்டுவதற்கு. அதன் பிறகு நள்ளிரவு வேளையில் கட்சியை சார்ந்த பல தோழர்கள் விடியற் காலை 1ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள், காலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், அதனால் நாங்கள் இரவே வந்து கேக் வெட்டி கொண்டாட வேண்டும் என்று, அவர்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கிற பேரார்வத்தில் எனது இரவு நேர தூக்கத்தை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். தூங்க விடவில்லை. வழியிலே விமான நிலையம் அருகே ஒரு தனியார் விடுதியிலே வழிமறித்து அங்கேயே பல பேர் பிறந்த நாள் கேக் கொண்டு வந்து அங்கே வெட்டி முடித்து அந்த விழாவை முடிப்பதற்கு 3:30 மணி ஆகிவிட்டது. 7:30 மணி விமானம், 6:30 மணிக்கு விமான நிலையத்தில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நான் 5 மணிக்கு அல்லது 5:30 மணிக்கு எழுந்தால்தான் முடியும். 2 மணி நேரம் கூட நான் உடலை கீழே போட்டு ஒழுங்காக படுக்கவில்லை, உறங்கவில்லை. விடிய காலையில் எழுந்து நான் அவசரமாக வந்து விமானம் பிடித்து மதுரை வந்து இறங்கினான். மதுரையில் இருந்து வண்டி பெரியார் வருகிற வரையில் ஆங்காங்கே தோழர்கள் வழிமறித்து இறங்கு இறங்கு ஏறு இறங்கு ஏறு என்று ட்ரில் வாங்கிவிட்டார்கள். விமான நிலையத்திலேயே ஒரு 1:30 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. மதுரை விட்டு கிளம்புவதற்கே 11 மணி ஆகிவிட்டது. அதனால்தான் நான் இந்த நாளில் சற்று தயங்கினேன் ஒப்புதல் அளிப்பதற்கு. என்றாலும் கூட உறக்கமில்லாமல் இருந்தாலும் ஓய்வில்லாமல் இருந்தாலும் உங்களை எல்லாம் இந்த பகுதியிலே பார்ப்பதில் எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த பசுமையின் அழகை பார்ப்பதை விட உங்களின் திருமுகங்களை பார்ப்பதில் எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி. எந்த மாநிலத்திற்கு போனாலும் அல்லது எந்த நாட்டுக்கு போனாலும் ஊரை சுற்றி பார்க்க என்னை விடமாட்டார்கள். என்னை சுற்றி 100 பேர் சூழ்ந்து கொள்வார்கள். இங்கே வாருங்கள் அங்கே வாருங்கள் என்று இழுத்துச் செல்வார்கள். அவர்கள் விருப்பப்படி நான் அலைந்து திரிந்து விமானம் பிடித்து வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அப்படித்தான் வெளிநாட்டு பயணமும் சரி, பக்கத்து மாநிலத்து பயணமாக இருந்தாலும் சரி.
வண்டி பெரியாருக்கு வந்தேன், மறுபடியும் நான் திரும்பி சென்னைக்கு போகிறேன். அவ்வளவுதான். இந்த பகுதியை சுற்றி பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய இந்த அழகிய பிரதேசத்தை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இருக்காது. இதற்கு பிறகு நான் புறப்பட்டு ஊருக்கு செல்ல வேண்டும். இரவு விமானத்தை பிடிக்க வாய்ப்பில்லை. உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொழிலாளர் நாளில் வண்டி பெரியார் பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குழுமியிருக்கிற இந்த அரங்கில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளோடு இந்த மே நாளை கொண்டாடுவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை உலகம் ஏன் தொழிலாளர் நாள் என்று அறிவித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அமெரிக்காவிலே சிக்காகோ என்கிற இடத்திலே ஹே மார்க்கெட் என்கிற பகுதியிலே ஒரு நாள் தொழிலாளர்கள் எங்களுக்கு 8 மணி நேர வேலை வேண்டும், வரையறுக்கப்பட்ட சம்பளம் வேண்டும், விடுப்பு வேண்டும், எல்லாவற்றையும் விட எங்களை மனிதர்களாய் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தின் போது வழக்கம் போல நம்மூர் காவல்துறையை போல அந்த ஊர் காவல்துறையும் துப்பாக்கி சூடு நடத்தி சிலரை படுகொலை செய்துவிட்டது. காவல்துறை என்றால் எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு என்கிற பெயரிலே எளிய மக்களை பதம் பார்ப்பதுதான் அவர்களது முதல் வேலை. அவர்கள் கையில் இருக்கிறத துப்பாக்கி சும்மா இருக்கக்கூடாது அல்லவா? யாரையாவது சுட்டாதானே அவர்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். அப்படி அன்றைக்கு தொழிலாளர்களை சுட்டு படுகொலை செய்தார்கள். அதன் பிறகு அன்றைக்கு முதலாளித்துவ வர்க்கம் பாட்டாளி வர்க்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி, தொழிற்சங்கத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி, இனிமேல் நீங்கள் 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய வேண்டாம், இரவு நேரங்களில் வேலை செய்ய வேண்டாம், வருடத்தில் 365 நாட்களும் வேலை செய்ய வேண்டாம், மாதந்தோறும் உங்களுக்கு விடுப்பு உண்டு, பெண்கள் 6 மணிக்கு மேல் எந்த தொழிற்சாலைகளிலும் வேலை செய்ய வேண்டாம், இப்படியெல்லாம் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தார்கள். அதன்படி தொழிலாளர்களுக்கு அந்தந்த நாடுகளில் 8 மணி நேர வேலை என்பது உறுதியானது. அதற்கு முன்பு என்ன நடந்தது என்றால், எந்த எஸ்டேட்டாக இருந்தாலும், எந்த ஆலையாக இருந்தாலும், எந்த நிறுவனமாக இருந்தாலும் இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும் என்கிற கணக்கு கிடையாது. இரவு 8 மணி ஆனாலும் 9 மணி ஆனாலும் வேலையை முடித்து விட்டுத்தான் போக வேண்டும், அல்லது அங்கேயே தங்கியிருந்து வேலையை செய்து முடிக்க வேண்டும். லீவ் எல்லாம் கேட்டால் தரமாட்டார்கள். அப்பா அம்மா யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் கூட விடுப்பு கிடைக்காது, லீவு கிடைக்காது. பெண்களை வேலை செய்யக்கூடிய ஆலைகளையே தங்க வைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். குழந்தை தொழிலாளர்களை எல்லாம் வதைத்திருக்கிறார்கள். இப்படி தொழிலாளர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தலைவிரித்தாடின. அவர்களின் உழைப்பு சுரண்டப்பட்டது. இத்தனை மணி நேரத்துக்கு வேலை செய்தால் இவ்வளவு கூலி என்று எந்த வரையறையும் கிடையாது. அவர்கள் விரும்பியதை தருவார்கள், வாங்கிக் கொள்ள வேண்டும். எதிர்த்து கேட்கக்கூடாது, கூடுதலாக கேட்கக்கூடாது. 1968 கீழ்வன்மணியில் எங்கள் வேலைக்கு ஏற்ப கூலியை சற்று உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்டதற்காக 44 பேரை, விவசாய தொழிலாளர்களை ஒரு குடிசைக்குள்ளே போட்டி கதவை சாத்தி தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கினார். அதில் ஒரு குழந்தை உட்பட எரிந்து கருகி போன வரலாறு நம்முடைய மண்ணிலேயே இரத்த கரை படிந்த வரலாறு நடந்திருக்கிறது. உலகம் முழுவதும் இப்படி தொழிலாளர்கள் ரத்தம் உறிஞ்சப்பட்டிருக்கிறது. எதிர்த்து கேட்டால்
அவர்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தினார். அப்படிப்பட்ட நிலைமைகள் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கி இந்திய தொழிலாளர்களுக்கு எப்போது விடிவு கிடைத்தது என்றால், நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வைஸ்ராய் கவுன்சிலே தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்ட போது அவர் வந்ததும் தொழிலாளர்களுக்காக என்ன சட்டம் கொண்டு வந்தார் என்றால், ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாத நிலையில தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்தினார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றாக அழித்தொழித்தார். குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது, இது கடுமையான குற்றம் என்று சட்டம் கொண்டு வந்தார். பகல் வேலையை மட்டும்தான் பெண் தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டும். மாலை 5-6 மணிக்கு மேலே எந்த நிறுவனத்திலும் பெண்கள் வேலை செய்யக்கூடாது. இவ்வளவு தேயிலை தோட்டமாக இருந்தால் கூட, ஆலையாக இருந்தால் மட்டுமின்றி இல்லை, விவசாய தொழிலாளர்களாக இருந்தால் கூட, பண்ணை தொழிலாளர்களாக இருந்தால் கூட பெண்கள் இரவு நேரத்திலே தங்கி வேலை செய்யக்கூடாது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அரசு ஊழியராக இருந்தாலும், இதுபோல தொழிலாளர்களாக இருந்தாலும், பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில், குழந்தை பெற்றுக் கொள்கிற காலத்தில், பிரசவத்திற்கு முன்பே 3 மாத காலம், பிரசவத்திற்கு பின்னர் 3 மாத காலம், 6 மாத காலத்திற்கு லீவும் தர வேண்டும், சம்பளமும் தர வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இப்படி ஏறத்தாழ 28 சட்டங்கள் தொழிலாளர்களின் நலன்களுக்காக கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த தொழிலாளர் நாளில் நாம் நன்றி பெருக்கோடு நினைவு கூர்ந்திட வேண்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த வண்டி பெரியாரில் இருந்து பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் முன்னிலையில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், இந்த உரிமையை நமக்கு மீட்டு தந்ததற்காக. உலகம் முழுவதும் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய உழைப்பை போற்ற வேண்டும். தொழிலாளர்கள் என்றால் ஆலை தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், இவர்கள் எல்லாம் தாண்டி இதர அமைப்பு சாரா தொழிலாளர்கள், வீடு கட்டக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள், கல்லுடைக்கக்கூடிய தொழிலாளர்கள், சாலை பணியாளர்கள், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பல வகையிலும் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள். வீட்டு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஹோட்டல் போன்ற நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு இல்லை. சட்டம் இருந்தாலும் கூட இன்னும் ஏய்க்கிறார்கள். அவர்களுக்குரிய சம்பளம் வரையறுக்கப்படுவதில்லை. சட்டப்படி தர வேண்டிய உரிமைகளையும் தருவதில்லை. இங்கே இந்த எஸ்டேட் வந்ததும் சொன்னார்கள், பல மாதங்களாக சம்பளம் தரப்படவில்லை. பெண் தோட்ட தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். குறைந்தபட்சம் ரூபாய் 1000 வழங்க வேண்டும் ஊதியமாக. மருத்துவ காப்பீடு தொழிலாளர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மருத்துவ வசதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எம்எம்ஜே மற்றும் பீர்மேடு தேயிலை தோட்டத்தில் சுமார் 15 வருடங்களாக இந்த எஸ்டேட் 15 வருடங்களாக பூட்டியே கிடக்கிறது. அதனை திறக்க வேண்டும் உடனடியாக. வண்டி பெரியார் கிராம பஞ்சாயத்தில் உள்ள POBST கம்பெனியில் சுமார் 6 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகள்.
சாதி சான்றிதழ் பெற முடியாத சூழல், அடிப்படை வசதிகள் இல்லை, குடியிருக்கும் லயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீடுகள் எல்லாம் பரிதாபகரமான முறையிலே பராமரிப்பின்றி கிடக்கின்றன. இதற்கென்று சதிதேவி என்ற பெயரில் நியமிக்கப்பட்ட ஆணையம் பரிந்துரைகளை தந்திருக்கிறது. அந்த பரிந்துரைகளை இதுவரையில் அரசு நடைமுறைப்படுத்த முயற்சிக்கவில்லை. எனவே அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும். இப்படி பல கோரிக்கை. கேரளாவிலே இருக்கிற அரசு இடதுசாரி மக்கள் முன்னணியின் அரசு, LDF என்று கருதுகிறது. நாம் அடிக்கடி சொல்லுவோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு இடதுசாரி இயக்கம்தான் என்று உரிமை கோரும். அந்த உரிமையோடு கேரள மாநில முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த பண்ணை, இது போன்ற பண்ணைகளில் எல்லாம் வசிக்கக்கூடிய தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் சேர்த்து இன்னொன்றையும் ஒரு கோரிக்கையாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த LDF கூட்டணி அமைச்சரவையில் ஒரே ஒரு தலித் அமைச்சராக இருந்தார், ராதாகிருஷ்ணன். அவர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டார். அதன் பிறகு இந்த அமைச்சரவையிலே ஒருவர் கூட தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பது கவலை அளிக்கிறது. ரெப்ரசன்டேஷன் ஃபார் தலித்ஸ் very essential. I request our Honorable CM to nominate a Dalit as a minister. In the cabinet, அமைச்சரவை தலித் ஒருவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இன்னும் ஒரு வருடம்தான் எஞ்சி இருக்கிறது என்றாலும் கூட இந்த எஞ்சிய காலத்தில் ஒருவரையாவது அமைச்சரவையிலே இடம்பெற செய்ய வேண்டும். இடதுசாரி முன்னணியின் அமைச்சரவையிலேயே நமக்கு அந்த பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வேறு யாரிடம் போய் நாம் இதை கோர முடியும்? எனவே இந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனது அருமை தோழர்களே, இடதுசாரிகளும் இணைந்திருக்கிற இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உள்ளது. இங்கே அனு பேசினார் என்று கருதுகிறேன். ராகுல் காந்தி அவர்களை பற்றி பேசினார், காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. டெல்லியிலே எங்களுக்கு அமைச்சரவையில் இட வேண்டும் என்று கேட்பதற்காக அல்ல, டெல்லியிலே ஆட்சி பீடத்தில் இருக்கிற சனாதன சக்திகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு ஒரே டிமாண்ட், அவ்வளவு. மத்தியில் எங்களுக்கு அமைச்சரவை பதவி வேண்டும், அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பது அல்ல எங்கள் நோக்கம், அது அல்ல எங்கள் கோரிக்கை, அது அல்ல எங்கள் இயக்கம், அது அல்ல எங்கள் இலக்கு. வெகு மக்கள் விரோத அரசாக இன்றைக்கு டெல்லியிலே இருக்கிற பாஜக அரசு இருக்கிறது, பாசிச அரசாக இருக்கிறது. தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே 44 வகையான சட்டங்கள் இருந்தன. அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி 4 வகையான சட்டங்களாக தொகுத்து விட்டார்கள், பெயர்களை மாற்றிவிட்டார்கள். அந்த சட்டங்களின்படி தொழிலாளர்கள் சங்கம் அமைக்க முடியாது, உரிமை கேட்டு போராட்டம் நடத்த முடியாது, ஓய்வூதியம் கேட்க முடியாது. இது போன்ற பல நெருக்கடிகளை கொண்டு வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமான அனைத்து ஏற்பாடுகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில
தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். வேளாண் சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் ஓராண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடத்திய பிறகு பஞ்சாப் தேர்தல் வந்தபோது பாரதிய ஜனதா பயந்து போனது. எனவே விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த வேளாண் சட்டங்கள் நான்கையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை, குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு திரும்ப பெற்றுக் கொண்டது என்றால் அது விவசாயிகளின் போராட்டத்தால் தான். இது ஒரு வரலாறு, மறந்துவிடக்கூடாது. தோழர்களே, அதே போல திரும்ப பெற வேண்டிய சட்டங்களும் இந்த தொழிலாளர் நல சட்டங்களும் அடங்கும். ஆனால் தொழிலாளர்கள் ஒருங்கிணையவில்லை. விவசாயிகள் ஒருங்கிணைந்து போராடியதை போல அகில இந்திய அளவில் தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து போராடவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. எதிர்ப்பு இருந்தது, அது தொடர்ச்சியாக இல்லை. போராட்டங்கள் நடந்தன, அதை தொடர்ந்து மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே என்று நீடிக்கவில்லை. இன்றைக்கு அந்த 4 சட்டங்களும் நடைமுறையிலே இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுத்தது. இந்த 4 சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புங்கள். நலவாரியங்களே கூடாது என்று சொல்லுகிறது இந்த சட்டம். வெல்ஃபேர் போர்ட்ஸ், லேபர் வெல்ஃபேர் போர்ட், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான வாரியம் தமிழ்நாட்டிலே உண்டு. கேரளாவில் எப்படி எனக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 10-15 வாரியங்கள் தொழிலாளர்களுக்கென்றே உருவான வாரியங்கள். அந்த வாரியங்கள் எல்லாம் கலைக்க சொன்னது இந்த சட்டங்கள். மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் வாரியங்களே கூடாது என்பது. ஆகவே நான் கேரள அரசுக்கு, மாண்புமிகு முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கும் இருக்கிற வேண்டுகோள், அந்த 4 வேளாண் சட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தீர்மானம் சட்டமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை எழுப்புகிறோம். இந்த அரசு தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வீக குடிகளான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான அரசாக தொடர்ந்து இயங்கி வருகிறது. வெளிப்படையாகவே இயங்கி வருகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், எஸ்சி எஸ்டி மக்களை எல்லாம் ஏமாற்றி இவர்கள் முஸ்லிம்களாக மாற்றுகிறார்கள். மதமாற்றம் குறித்து நான் ஆய்வு செய்து அதனை டாக்டர் பட்டமே பெற்றிருக்கிறேன். மீனாட்சிபுரம் என்கிற இடத்திலே 1980களின் தொடக்கத்திலே நடந்த மதமாற்ற நிகழ்வை குறித்து நான் ஒரு ஆய்வை நடத்தினேன். யாரும் போய் ஆசை காட்டி அவர்களை மதமாற்றம் செய்யவில்லை. அவர்களுக்கு இருந்த சமூக நெருக்கடியால் மதம் மாற வேண்டும், ஊரே ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து சுற்று வட்டாரத்தில் இருந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் அணுகிய போது அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். வேண்டாம், அப்படியெல்லாம் செய்ய முடியாது. கிறிஸ்தவ மதத்தில் யாரும் எப்போதும் சேர்ந்து கொள்ளலாம், முஸ்லிம் மதத்தில் அப்படி எல்லோரும் எப்போதும் சேர்ந்து விட முடியாது. அதற்கு அவர்கள் சில வரையறைகள் வைத்திருக்கிறார்கள். பல சங்கங்களை போய் பார்த்து பார்த்து அவர்கள் முடியாது என்று மறுத்து காலம் கடந்து பிறகு மலபார் பக்கத்தில் இருக்கிற பொன்னானி என்று கருதுகிற அந்த ஊரிலே போய் உள்ள ஒரு சிலரை சந்தித்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி பின்னர் ஊரில்
ஒரு 200 குடும்பங்கள் மட்டும் மதம் மாறுவது என்று முடிவெடுத்தார். முதலில் ஒட்டுமொத்த கிராமமே மாறுவது என்று முடிவெடுத்து இஸ்லாமியர்கள் உடனே அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில இடையிலே ஏற்பட்ட குழப்பங்களால் பாதி பேர் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். அந்த 200 குடும்பங்களை கூட உடனே மதம் மாற விடாமல் இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் எல்லாம் உள்ளே நுழைந்து பல பேரை தடுத்து விட்டார். அதனையும் மீறி ஒரு 150 குடும்பத்தை சார்ந்தவர்கள் மதம் மாறினார்கள். அவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் தளத்திலே, சமூக தளத்திலே, பண்பாட்டு தளத்திலே, பொருளாதார தளத்திலே அவர்களின் நிலை என்ன என்பதை ஆய்வதுதான் என்னுடைய டாக்டரேட். ஒரு காலத்தில் தீண்டப்படாதவர்கள் என்று இழிவுபடுத்தப்பட்ட அவர்கள் இன்றைக்கு பொது இடங்களிலே பெரிய பெரிய வணிக வளாகங்களை கட்டிக்கொண்டு கடைகளை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களாக தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாமியர்களாகவே பிறக்கின்றன. சமூகத்திலே இப்போது அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தலைக்குனிவு இல்லை, இழிவு இல்லை. இந்தியா முழுவதும் இப்படித்தான். இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் அரேபிய நாட்டில் இருந்து வந்தவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மீந்தவர்கள் தான். ஏன் அவர்கள் மதம் மாற நேர்ந்தது? அதை யாரும் பேசுவது. வெறுமனே துபாய்க்கு அழைத்து போகிறேன் வா மதம் மாறு என்று சொன்னால் மாறி விடுவார்களா? மாற முடியுமா? கோதுமை தருகிறோம் சாப்பிடு நன்றாக என்று சொன்னால் உடனே கிறிஸ்தவத்திற்கு மாறிவிட முடியுமா? இங்க உட்கார்ந்து எழுந்திருச்சு பாத்ரூம் போயிட்டு வரும்போது நாம எந்த இடத்துல உட்கார்ந்தோமோ அந்த இடத்துல அடி வரும். அந்த இடத்துல உட்கார்ந்தா மறுபடியும் பிடிக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்தா அந்த இடத்த விட்டு நமக்கு வெளியேறதுக்கு மனசு வராது. அதே சேர்ல உட்காரணும், அதே இடத்துல உட்கார்ந்துங்கிறது மனுஷ இயல்பு. இன்னொரு இடத்துல மாறி உட்கார மாட்டோம். தலைமுறை தலைமுறையா இந்து 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 என்று இந்து சாமியை கும்பிட்டவர்கள் திடீரென ஒரு நாள் வேண்டாம் என்று வெளியேறுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு உளவியலாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்பா இந்துவாக இருக்கிறார், மகன் இஸ்லாமியராக இருக்கிறார், அண்ணன் இஸ்லாமியராக இருக்கிறான், தம்பி இந்துவாக இருக்கிறார். ஒரே வீட்டுக்குள்ள நான் போய் ஆய்வு பண்ணேன். அதுதான் என்னுடைய ஆய்வு. அக்கா புருஷன் முஸ்லீமாக இருக்கிறான், இவன் இந்துவாக இருக்கிறான். தம்பி அக்கா ஒரு இஸ்லாமியராக மாறிவிடுகிறார். ஒரே வீட்டுக்குள்ளே இந்துவும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த இஸ்லாமியர்கள் அந்த ஊரை ரஹமத்துல்லா ரஹமத் நகர் என்று ரஹமத் நகர் என்று அழைக்கிறார்கள். மதம் மாறாத இந்துக்கள் மீனாட்சிபுரம் என்கிறார்கள். ஒரு ஊருக்கு 2 பேர். எனக்கு இதை சொல்லுகிறேன் என்றால் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. ஆனால் அது உண்மை அல்ல. கிறிஸ்தவர்கள் அப்படி பிரச்சாரம் செய்து மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏசப்பா மீது நம்பிக்கை வந்து ஒருவன் போனால் நாம் என்ன செய்ய முடியும்? மாரியம்மன் எனக்கு எந்த அருளையும் செய்யவில்லை, ஏசப்பா எனக்கு தெம்பு தருகிறார், நம்பிக்கை தருகிறார் என்று ஒருவன் நம்புகிறான், போறான். அவனை யார் தடுக்க முடியும்? ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு ஏதோ கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் திட்டமிட்டு இந்த எஸ்சி எஸ்டி மக்களை எல்லாம் ஏமாற்றி மயக்கி மாயாஜால வித்தை செய்து அவர்களை எல்லாம் மாற்றிவிட்டார்கள் என்பதை போன்ற ஒரு பிரச்சாரத்தை இங்கே மேற்கொள்கிறார்கள். அதை நாம் அம்பலப்படுத்துவோம். அதற்கான காரணங்கள் அரசியல் காரணங்கள். முஸ்லிம் எதிராக வெறுப்பை சொல்லி இந்துக்களை எல்லாம் இந்துக்கள் என்ற பெயரால் அணிதிரட்டி அவர்களின் வாக்குகளை முழுமையாக வாங்கிக் கொள்வது, தக்க வைத்துக் கொள்வது, வாக்கு வங்கிக்கான ஒரு பெரும்பான்மைவாத அரசியல் உத்தி.
இதுதான் பிரச்சனை. இந்த அரசியலைத்தான் நாம் விமர்சிக்கிறோம். மற்றபடி அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ஏன் தகராறு? அவர்கள் பெரிய கட்சி, நாடாண்டு கொண்டிருக்கிற கட்சி. அவர்களோடு அரசியல் ரீதியாக மோதி நாம் என்ன சாதித்து விட முடியும்? ஆனால் அவர்களின் அரசியல் ஆபத்தானது என்பதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதை சொல்லி சமூகத்தில் ஒரு எழுச்சியை நம்மால் உருவாக்க முடியும், பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். அதற்காகத்தான் நாம் அவர்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அவர்களை எதிர்த்து பேசி நாளைக்கு நாம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடித்து விடப் போவதில்லை. அகில இந்திய அளவிலும் ஆட்சி அதிகார பீடத்திலே போய் அமர்ந்து விடப் போவதில்லை. பாஜகவை எதிர்ப்பதால் நமக்கு எந்த அரசியல் லாபமும் கிடையாது. பாஜகவை எதிர்ப்பதால் சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம். மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம். அந்த கருத்திலே ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அதே அரசியலை பேசுகிற அந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு நட்பு சக்திகளாக இருக்கிறார்கள். அதனால் கை கொடுத்து நிற்கிறோம். ராகுல் காந்தி அவர்களின் பக்கத்திலே போய் நின்று விட்டால் நான் உடனே தேசிய தலைவராகிவிட முடியுமா என்ன? அல்லது அவரை கையை குலுக்கி நட்பு பாராட்டி விட்டால் நாளைக்கு நான் ஆட்சி அதிகார பீடத்திலே போய் அமர்ந்து விட முடியுமா என்ன? அதல்ல. நாம் பேசுகிற அரசியலும் அவர் பேசுகிற அரசியலும் ஒரே புள்ளியில் உடன்படுகிறது, ஒரே நேர்கோட்டில் இயங்குகிறது என்பதுதான் காரணம். அதற்காகத்தான் கைகோர்த்தோம். அரசியல் நோக்கம் கிடையாது, அதாவது அரசியல் ஆதாயம் கிடையாது, அரசியல் நோக்கம். பிஜேபி அங்கே ஆட்சியில் தொடர்வது கூடாது என்பது ஒரு அரசியல் நோக்கம். அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்று நாம் கைகோர்க்கவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. எனது அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேரளாவிலே வளர்ந்து என்ன செய்ய போகிறது? தமிழ்நாட்டிலே 4 எம்எல்ஏக்கள், 2 எம்பிக்கள். கேரளாவிலே அப்படி எம்எல்ஏக்களாக வர முடியுமா? எம்பியாக வர முடியுமா? அந்த கணக்கு போட்டு நாம் இங்கே காலூன்றவில்லை. உங்கள் பிரச்சனைகளுக்கு போராட வேண்டும், அது எங்களுடைய பொறுப்பு என்கிற உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கணக்கை வச்சோம். உங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும், களமாட வேண்டும் என்று எப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் கையில் ஏந்திக் கொள்ளலாம். களத்திற்கு அழைக்கலாம். அவ்வளவுதான். கேரளாவிலே விசிகே வளர வேண்டும் என்று விரும்புவதற்கு முதன்மையான நோக்கம் உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்கள் உரிமைகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் அமைத்துக் கொடுக்கும், போராடுவதற்கான களம் அமைத்துக் கொடுக்கும். அவ்வளவுதான். இங்க ஒரு தம்பி பேசினார், எலெக்ஷன்ல ஏன் நிற்க கூடாது? எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, நாம் நிற்கலாம், அது ஒன்றும் தவறு. ஆனால் எலெக்ஷனில் நிற்பதற்காகத்தான் இந்த இயக்கம் நடத்துகிறோம் என்று எண்ண வேண்டாம். எலெக்ஷனில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் போடுகிறோம் என்று எண்ண வேண்டாம். இன்றைக்கு இங்கே பேசவில்லை என்றால் எங்கோ இந்த இடத்தில் நான் பேசிக் கொண்டிருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு ஓய்வு கிடையாது, என்னை விட மாட்டார்கள். இன்றைக்கு நாம் இங்கே தொழிலாளர்களின் நலன்களுக்காக, தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக, தொழிலாளர்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம். விசிகே என்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்று உறுதிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். மாமேதை மார்க்சும் ஃபிரெடரிக் எங்கெல்ஸும்
வகுத்து தந்த கொள்கை அறிக்கை உலகத்தையே ஆட்டி படைத்தது. ரஷ்யாவின் புரட்சி, சீனாவின் புரட்சி, கியூபாவின் புரட்சி, வியட்நாமின் புரட்சி, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் பிடரியை பிடித்து உழுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற இயக்கமாக இடதுசாரி இயக்கங்கள் உலகம் முழுவதும் பரவி. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், அவ்வளவுதான். கார்ல் மார்க்சுடைய சிந்தனையில் தேசம் என்கிற அடையாள அரசியல் இல்லை, மொழி என்கிற அடையாள அரசியல் இல்லை, இனவாதம் என்கிற அடையாள அரசியல் இல்லை, மதவாதம் என்கிற அடையாள அரசியல் இல்லை, சாதியவாதம் என்கிற அடையாள அரசியல் இல்லை. உலகத்தில் ரெண்டே ரெண்டு இனம்தான். ஒன்று ஆளுகிற இனம், இன்னொன்று உழைக்கிற இனம். அவன் என்ன மொழி பேசினாலும், என்ன மதத்தை பின்பற்றினாலும், என்ன கடவுளை வழிபட்டாலும், எந்த தேசத்தில் குடியுரிமை பெற்றிருந்தாலும் உலகம் முழுவதும் உழைக்கிறவன் சுரண்டப்படுகிறான். அவன் என்ன சாதியா இருந்தான். அவருடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. உழைக்கிறவன் உழைத்துக் கொண்டே இருக்கிறான். அதானி அம்பானிகள் நாளுக்கு நாள் உலக பணக்காரர்களின் வரிசையில் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இந்த 10 வருஷத்துல அதானி உலக பணக்காரர்களின் வரிசையில் 4வது இடத்துக்கு போய்விட்டார். 10 வருஷத்துல உங்களால் ஒரு வீடு கட்ட முடியுமா? நம்மால் கட்ட முடியுமா? ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைத்தாலும் கூட 10 வருடத்தில் நம்மால் நமக்கென்று ஒரு சென்ட் இடம் வாங்கி நம் குடும்பம் வசிப்பதற்கு ஒரு வீடு கட்ட முடியுமா? என் அப்பா உழைத்தார், என் தாத்தா உழைத்தார், என் அம்மா உழைத்தார், என் பாட்டி உழைத்தார். நாள் கணக்கில் இன்றல்ல, பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் உழைத்தார்கள். ஆனால் கூரை குடிசை மாறவில்லை. ஒருவேளை உணவு என்கிற நிலை மாறவில்லை. மாற்று உடைக்கு வழி இல்லை. மருத்துவத்திற்கு காசு இல்லை, பணம் இல்லை. இப்படித்தான் இந்த உழைக்கிற வர்க்கத்தின் வாழ்வியல் போய்கொண்டிருக்கிறது, வாழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளில் மோடி பிரதமரான 10 ஆண்டுகளில் அதானி என்கிற ஒரு தனிநபர் இன்றைக்கு இந்தியாவையே தனது சொத்தாக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உலக பணக்காரர்களின் வரிசையில் இடம்பெற்று விட்டார். எண்ணி பாருங்கள், இது எப்படி நிகழ்கிறது? இதை பற்றி கவலைப்பட்டவர்கள் தான் மாமேதை கார்ல் மார்க்சும் ஃபிரெடரிக் ஏங்கெல்ஸும். இந்த தொழிலாளர்களின் முதுகெலும்பு உடைபடுகிறதே, இவர்கள் கூடி குறுகி கிடக்கிறார்களே, கைகளிலும் கால்களிலும் விலங்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரமாக ஓடி ஆடி விளையாட முடியவில்லை, விரும்பும் பொருளை வாங்கி உண்ண முடியவில்லை, நல்ல உடை உடுத்த முடியவில்லை, ஒரு நாள் நேரம் ஒதுக்கி திரைப்படம் போய் பார்க்க வேண்டும் என்றால் கூட முடியவில்லை, சொந்த பந்தங்களோடு பொழுதை கழிக்க முடியவில்லை. வேலை 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 என்று உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இப்படி பிணைக்கப்பட்டிருந்ததை பார்த்து மனம் நொந்து அவர்களுக்கென்று ஒரு விடுதலைக்கான தத்துவத்தை கண்டவர்கள்தான் கார்ல் மார்க்சும் ஃபிரெடரிக் ஏங்கெல்ஸும். அவர்கள் தயாரித்த கம்யூனிஸ்ட் அறிக்கை முதலாளிகளுக்கு பயமுறுத்தும் கோட்பாடாக இருந்தது. அதை பூதம் என்றே முதலாளிகள் எல்லாம் சொல்லி அச்சப்பட்டார்கள். ஜார் மன்னரின் ஆட்சி, பரம்பரை ஆட்சி வீழ்த்தப்பட்டது. லெனின் உலக புரட்சி தலைவராக உயர்ந்து நின்றார். ஒரு தனி மனிதனின் சிந்தனை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உலகளாவிய அளவிலே ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்கள். கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு தனி மனிதன் உட்கார்ந்து சிந்தித்து எழுதிய அந்த எழுத்து, அந்த அறிக்கை
எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி லெனின், ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் உருவாகி காலம் காலமாக நீடித்து வந்த பழமைவாத மன்னராட்சி முறையை தூக்கி எறிய நேர்ந்தது. அதுதான் புரட்சி. உலகத்தில் பல புரட்சிகள் நிகழ்ந்திருக்கின்றன. அமெரிக்காவிலே கருப்பர்களை, விலங்குகளை எப்படி வதைப்பார்களோ அப்படி வதைத்தார்கள். விலை பேசி கூவி கூவி விற்றார்கள். ஒவ்வொரு கருப்பனின் கழுத்திலும் விலை எழுதப்பட்டிருக்கும். இத்தனை டாலர், இவனை வாங்கி போகலாம். அவன் எவ்வளவு உடம்பு திடகாத்திரமாக இருக்கிறான் என்று உதைத்து வாங்குவார்கள், குத்தி வாங்குவார்கள், பொருளை நசுக்கி வாங்குவதை போல. கத்திரிக்காய் மார்க்கெட்டு போனா கத்திரிக்காய் நல்லா இருக்காங்க, அழிச்சு வாங்குறாங்க பாருங்க. அப்படி மனிதர்களை விளக்கினார்கள். அந்த கருப்பர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆப்ரோ அமெரிக்கன் 300 ஆண்டுகள் தான் அடிமையாக இருந்தான். அதன் பிறகு அவன் வெகுண்டெழுந்தான், போராடினான். இன்றைக்கு உலகில் எவனும் அவனை கருப்பன் என்று சொல்ல முடியாது, பிளாக் என்று சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் இன்றைக்கு அவர்கள்தான் நம்பர் 1, டாப் நம்பர் 1. விளையாட்டா அவர்கள்தான், இசை உலகமா அவர்கள்தான், அரசியலா அவர்கள்தான், தொழில்நுட்பமா அவர்கள்தான். அந்த வரிசையில் தான் பராக் ஒபாமா அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக முடியும். யோசித்து பாருங்கள். ஆனால் இந்திய மண்ணில் தான் தோழர்களே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதிய சகதிக்குள் மூழ்கி கிடக்கிற மக்களால் விடுதலை பெற முடியவில்லை. ஒற்றை மனிதரின் வரவுக்கு பிறகு ஒரு எழுச்சி உருவாகிறது. மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வருகைக்கு பிறகுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே சாதியின் பெயரால் பிளந்து கிடக்கிற, பழமை வாதத்தில் ஊறி கிடக்கிற, அடிமை சகதியில் உழலுகிற கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கல்வி பெற முடிந்திருக்கிறது, வேலை வாய்ப்பை பெற முடிந்திருக்கிறது. சமூக தளத்தில் ஒரு மாற்றம் மெல்ல மெல்ல உருவாகி வருகிறது. அதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த சட்டத்திற்கு நேர் எதிராக இயங்கக்கூடியவர்கள் தான் RSS, பிஜேபி காரர்கள். அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன் கையில் ஒவ்வொரு நாளும், கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போதும், வெற்றி பெற்ற பிறகும், மக்களவையிலும் இன்றைக்கும் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து அதை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறவர் தான் ராகுல் காந்தி. ஏன் ராகுல் காந்தியோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம்? ஏன் அவரோடு கைகோர்த்து நிற்கிறோம்? விடுதலை சிறுத்தைகளும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிறோம், ராகுல் காந்தியும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிறார். மோடி தலைமையிலான அரசு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இயங்குகிறது என்று நாமும் சொல்லுகிறோம், அவரும் சொல்லுகிறார். அதனால்தான் நாம் இணைந்து நிற்கிறோம், இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். அதனால்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு ஆந்திராவிலும் வேர் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு தெலுங்கானாவிலும் வேர் பிடித்திருக்கிறது, கர்நாடகாவிலும் வளர்ந்து வருகிறது, மகாராஷ்டிராவிலும் பரவி வருகிறது, கேரளாவிலும் வலுப்பெற்று வருகிறது என்று நான் நம்புகிறேன். எனவே எல்லா மாவட்டங்களிலும், எல்லா பஞ்சாயத்துகளிலும் நீலம் சிவப்பு கொடி பறக்க வேண்டும், சிறுத்தை கொடி பறக்க வேண்டும். கேரளாவிலும் சிறுத்தைகள் வலுவாக இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி, உழைக்கும் வர்க்கத்தை ஒருங்கிணைப்போம், உழைக்கும் மக்களை ஒருங்கிணைப்போம், சுரண்டி கொழுக்கும் அரசியலுக்கு குழிபறிப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய்